Hello everyone, welcome to eCareer Plus CAD and Engineering YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் டிசைனர் ஆகணும்னா நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும், என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான டேர்ம் இருக்குது, என்னென்னா 3D மாடலிங். 3D மாடலிங் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு டிராயிங்கை ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து 3D மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில், அதை வந்து ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம ட்ரா பண்ணோம்னா அது ஒரு மாடல். அந்த வரைகிறதுக்கு பேர் தான் வந்து 3D மாடலிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து என்னென்னா கேட்டையா. ஓகே, கேட்டையான்றது ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர். அதே மாதிரி இதில் சிமுலேஷன் இருக்குது, அதாவது அனாலிசிஸ் இருக்குது. அதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனாலிசிஸும் நமக்கு பண்ணிக்கலாம். ஓகே, எதனால கேட்டையா? ஏன்னா நிறைய 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் விட எதுக்காக கேட்டையா படிக்கணும்? ஓகே, கேட்டையா எதனாலனா இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு மாடலிங் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டையால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டு மாடலிங் டூல் தான் வந்து கேட்டையா. ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்கன்னா, டிசைன் அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷனுக்கு போவாங்க. ஓகே, அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த டிசைனை. ஸோ அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப். ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட்டு ஒரு டிசைன் பண்ணி தராங்கன்னா அதை அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க அதை அப்ரூவ் பண்ணணும். அதுக்கே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஐடியாவோட எடுத்துட்டு வரணும், அதை கான்செப்ட் டெவலப் பண்ணணும், அதை எடுத்துட்டு போய் ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணி அதில் அனலிசிஸ் பண்ணுவாங்க, அதை வெரிஃபிகேஷன் பண்ணி நிறைய ட்ரையல்ஸ் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது ரெகுலேஷன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு அதை ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து சேல்ஸுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைனுக்கும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து இன்ஜினியரிங் லைஃப் சைக்கிள், இஎல்எம்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கேட்டையால என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, என்னென்ன ஒர்க் ஸ்பேசஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் எப்படி நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கெட்ச், அடுத்து பார்ட் மாடலிங், அடுத்து அசம்பிளி, அதுக்கப்புறம் சிமுலேஷன், லாஸ்டா டிராயிங். ஓகே, இந்த 5 ஒர்க் ஸ்பேசஸ் தான் வந்து கேட்டையால இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் அந்த கேட்டையா சாஃப்ட்வேர் லேர்ன் பண்றப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று லேர்ன் பண்ணிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச்ன்றது என்னன்னா, இது ஒரு 2D டிராயிங் ட்ரா பண்றதுக்கு யூஸ் பண்றது. எப்பயுமே ஒரு 3D மாடல் நம்ம ட்ரா பண்ணணும்னா அதுக்கு ஒரு 2D டிராயிங்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை ட்ரா பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஸ்கெட்ச்ன்ற ஒர்க் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பார்ட் மாடலிங். பார்ட் மாடலிங்ன்றது நம்ம இப்போ சொல்லல, வாட்டர் பாட்டில் ட்ரா பண்றது, நம்ம காரோட இன்ஜின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் ட்ரா பண்றது, அது எல்லாமே வந்து பார்ட் மாடலிங்ல வரும். அதாவது ஒரு இன்ஜின்றது பெரிய அசம்பிளி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் அதை ட்ரா பண்றதுக்கு பேர் தான் வந்து பார்ட் மாடலிங் சொல்லுவாங்க. அந்த பார்ட் மாடலிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னன்னா சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், ஷீட் மெட்டல் மாடலிங், அடுத்து வெல்டுமென்ஸ், கடைசியா வந்து மோல்டு டூல்ஸ். மொத்தம் 5 டைப் ஆஃப் பார்ட் மாடலிங்லேயே 5 டைப்ஸ் இருக்கு. ஓகே, என்னென்னன்றதை ஒன்று பார்ப்போம். சாலிட் மாடலிங்ன்றது இப்போ நான் சொன்ன இன்ஜின்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது இன்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன் ஹெட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா சாலிட் ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸை டிரா பண்றதுக்கு மாடல் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து சாலிட் மாடலிங்ல பண்ணுவாங்க. அடுத்து சர்ஃபேஸ் மாடலிங்ன்றது நான் சொன்ன அந்த வாட்டர் பாட்டில்ஸ், அது எல்லாமே வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் தான் அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவுட்டர் சர்ஃபேஸ் டிசைனிங்க்கு எல்லாமே வந்து இந்த சர்ஃபேஸ் மாடலிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷீட் மெட்டல் மாடலிங்ன்றது என்னன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல ஏசி, அதோட வெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஏசியோட அவுட்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டீல் கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஷீட் மெட்டல். அந்த ஷீட் மெட்டல் மாடலிங் எல்லாமே வந்து
அதெல்லாமே வந்து ஷீட் மெட்டல் மாடலிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வெல்டுமெண்ட்ன்றது நம்ம பைக்கு காரை யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேசிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வெல்டுமெண்ட்ஸ்ல பண்ணுவாங்க. மோல்டு டூல்ஸ்ன்றது என்னன்னா, நான் சொல்லியிருந்தால பைக் இன்ஜின்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதே அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி மோல்ட் ஆகணும், என்ன ஷேப்ல இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்றதுக்கு வந்து இந்த மோல்டு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்ட் மாடலிங். நெக்ஸ்ட் அசம்பிளி மாடலிங். அசம்பிளி மாடலிங்ன்றது என்ன, இப்போ நம்ம பார்ட் மாடலிங்ல கிரியேட் பண்ணோம்ல பார்ட்ஸ், அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டா எடுத்துட்டு வரதுக்கு யூஸ் பண்றதா வந்து இந்த அசம்பிளி மாடலிங். ஓகே, இப்போ இன்ஜின் எடுத்துட்டோம்னா இன்ஜின்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் தனித்தனியா கிரியேட் பண்றது வந்து பார்ட் மாடலிங். ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் இன்ஜினை செட் பண்றதுக்கு பேர் வந்து அசம்பிளி மாடலிங். ஓகே, நெக்ஸ்ட் சிமுலேஷன். சிமுலேஷன்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பைக் இன்ஜினே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பைக் இன்ஜின்ல என்னென்னலாம் பண்ணலாம், அந்த பைக் இன்ஜின் எவ்வளோ லோடு தாங்குது, எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது, அட்மாஸ்பியர் ஏர் வந்து அதுல படுறப்போ அதுல இருந்து எவ்வளவு ஹீட் போகுது, அது எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சிமுலேஷன் சொல்றது. நெக்ஸ்ட் டிராயிங். டிராயிங்ன்றது என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ணோம்ல பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங்லாம், அது எல்லாத்தையும் வந்து 2D டிராஃப்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து இந்த டிராயிங் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, இந்த வியூஸ் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணோம்ல, அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டிராயிங். ஸோ நீங்க கேட்டியா அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை கத்துக்கிறது மூலியமா நீங்க இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஒரு ப்ராடக்டை எப்படி அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை அசம்பிளியா வந்து கன்வெர்ட் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி அதை நீங்க என்ன பண்ணலாம்னா 2D டிராஃப்டிங்கா கன்வெர்ட் பண்ணி பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி இதுல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு டூல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்போசர் வந்து நல்லா இருக்கும் கேட்டையா படிக்கிறதுனால. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் கேட்டையா சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும்னா அதுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோலயே இருக்கு, பார்த்துக்குங்க. தேங்க்யூ.